வணக்கம் மக்களே, இது உங்களின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரி. நான் உங்களின் நிழல். கிருஷ்ணனுடைய ஆத்ம சக்தியாக விளங்கினவங்க தான் ராதாராம். கிருஷ்ணன் தோன்றும் பொழுதே ராதையும் இந்த பூமிக்கு பிறந்ததாக சொல்லப்படுது. ராதை அப்படின்னு சொன்னாலே கூடவே கிருஷ்ணருடைய ஏன்னா அது ராதை காதலின் தேவி அப்படின்னு கருதப்படுவாங்க. கிருஷ்ணர் மீது அதீத பக்தியும் காதலும் அன்பும் செலுத்தினதுனால எப்படி பார்த்தீங்கன்னா ராதா ராணியுடைய வரலாறு நம்ம மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரியோட தெரிஞ்சுக்கலாம். வாங்க ராதையை தேடலுக்காங்க. முதல்ல ராதை எப்படி பிறந்தாங்க அப்படின்னு, அதாவது ராதை சில புராணங்கள் பதி என்ன சொல்லப்படும் வைவர்தன புராணம் பதி பார்த்தீங்கன்னா இந்த விந்தைய மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலைக்கு பிறந்த 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தை தான் இந்த ராதா ராணி. அதாவது விந்தியன் பிரம்மர்கிட்ட தவம் இருந்து பிரம்மனால அனுப்பப்பட்டவங்க தான் இந்த ராதா ராணி அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க ராதா ராணி எப்படி பர்சானாக்கு வந்தாங்க விரிஸ்பானு கீர்த்தி தேவி இவங்களுக்கு மகளாக வளர்ந்தாங்க அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த விந்திய மலைக்கு பிறந்த இந்த 2 குழந்தைகளும் ஒரு சமயம் அந்த கம்சனால ஏவப்பட்ட பூதகி அப்படின்ற அந்த அரக்கையால் கவர்ந்து செல்லப்பட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் இந்த பூதகி ரொம்ப அதிக காற்று வீசினதுனால யமுனை நதிக்கரை பக்கம் வரும் பொழுது அந்த கையில் வச்சிருந்த அந்த 2 குழந்தையும் கீழே போட்டுட்டாங்க. அப்படி கீழே போட்டது நதியில் இருந்த ஒரு தாமரை மலர் மேலே ராதை இருந்ததாகவும் அப்போ விரிஸ்பானும் கீர்த்தி தேவி எழுந்து ஸ்நானம் செய்து பொழுது அங்கே சென்று பார்க்கும் பொழுது அங்கே ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைய அவங்க எடுத்து போய் வளர்த்ததாகவும் சொல்லப்படுது. இன்னொரு குழந்தை சந்திராவளி வைவர்தன புராணம் படி ராதை பிறந்த பொழுது உள்ள கதை இதுதான். ராதை அவங்களுடைய சிறு வயதாக இருக்கும்போது அவங்க கண்களை திறக்கவில்லை. அது சில புராணங்களில் இந்த கதைகளும் இருக்காத அவங்க கிருஷ்ணரை பார்த்தாலும் அவங்க விழி திறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வரத்தோடு அவங்க பிறந்திருப்பாங்க இந்த பூமியில். பகவத புராணமும் பிரம்ம வைவர்தன புராணத்துலேயும் என்ன சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா ராதை கிருஷ்ணருடைய ஆத்ம சக்தியாகவும் அன்பின் வடிவமாகவும் பிறந்தவங்க தான். ராதை ஒரு தெய்வீக சக்தி, அதாவது மகாலட்சுமி தேவியுடைய அம்சமாக பிறந்தவங்க தான் ராதா ராணி. கிருஷ்ண பரமாத்மா எப்படி விஷ்ணுவுடைய ஒரு அவதாரமோ அதே மாதிரி ராதா ராணி லக்ஷ்மி தேவியுடைய அவதாரம். இந்த ராதையை பற்றின சில மர்மங்களும் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே அஷ்ட சக்திகளால் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மர்ம ரகசியம் என்ன பார்த்தீங்கன்னா ராதா ஒரு பெண் மட்டும் கிடையாது, அவங்க அசுரர்களை அழிக்கிற சக்தி கொண்டவங்க விளங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராதா கிருஷ்ணர் தெய்வீக இந்த லீலைகள் ராதா பங்கெடுத்திருக்கிறாங்க. கிருஷ்ணருடைய எல்லா லீலைகள்லையும் ராதையுடைய பங்கும் அதில் அடங்கி இருக்குது. புராணங்கள் அடிப்படையில் ராதா ராணி வஜ்ர பூமியில் பிறந்ததாக சொல்லப்படுது. வஜ்ர பூமியில் பிறந்து கோலோகத்தில் வளர்ந்ததாக சொல்லப்படுது. இவங்க பிறந்த தினத்தை ராதாஷ்டமி அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுது. ராதாவுடைய கிருஷ்ணனுடைய புனிதமான உறவுகள் தெய்வீகத்துவம் பொருந்தியது. இது மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசையும் எந்த இதுவுமே இல்லாமல் தெய்வீக பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ராதா கிருஷ்ணனுடைய பந்தம். இவங்க ராதை கிருஷ்ணருடைய பக்திக்கு அடையாளமாக விளங்குறாங்க. பகவத புராணப்படி ராதையுடைய பெயர் பகவத புராணத்தில் நேரடியாக குறிப்பிடப்படல.
ஆனால் வந்து கிருஷ்ணருடைய கோபிகையில் வந்து மிகவும் முக்கியமான ஒரு கோபிகையாக இருந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ராதா வந்து கிருஷ்ணர் வந்து மதுரா விருந்தாவனம் மற்றும் அந்த கோலோகத்தில் நடைபெற்ற லீலைகள் எல்லாமே இந்த பாகவத புராணத்தில் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இவங்க ராதா கிருஷ்ணரை பற்றி சில இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஜெயதேவருடைய கீத கோவிந்தம். இது வந்து 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தில் வந்து இன்னும் ராதாகிருஷ்ணருடைய தெய்வீக காதலை வந்து சித்தரிக்கப்பட்டிருக்குது. அவனுடைய தியானமும் பக்தியும் வந்து கிருஷ்ணருடைய அம்சத்தை வந்து குறிப்பிடுறாங்க. அதாவது ராதா வந்து கிருஷ்ணருடைய ஒரு அம்சமாக விளங்குறதா சொல்லப்படுது. ராதா கிருஷ்ணருடைய காதல் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரோட குழந்தை பருவத்தில் பிருந்தாவனத்தில் வளர்ந்த பொழுது ராதை கூட தான் அதிக நேரம் அவருடைய சிறு வயதில் அவர் வந்து செலவழிச்சிருப்பார். அதற்கப்புறமா மதுராவுக்கு போனதுக்கப்புறமாலேருந்து அவர் வந்து ராதையை விட்டு பிரிந்து வந்துடுவார். அதற்கப்புறமா வந்து ராதை வந்து இன்னொருத்தருக்கு வந்து அவங்க வந்து திருமணம் செய்து வைப்பாங்கிறதா சில புராணங்கள் வந்து சில புராணங்களில் வந்து ராதையுடைய கணவன் வந்து அயன் அப்படின்னு சொல்லப்படுது. அது இவங்க வந்து அயனை வந்து திருமணம் செய்தாலும் அவங்க திருமணத்துக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் மீதான அந்த அன்பும் பக்தியும் வந்து அப்படியே தான் இருந்தது. தினமும் அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து தினமும் தொழுகிறதாகவும் அவர் வேண்டுறதாகவும் அவங்க இது பண்ணியிருக்காங்க. நிறைய ராதைக்கு வந்து ரொம்ப இன்னலான கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் கிருஷ்ணர் வந்து ராதைக்கு உதவி செய்ததாகவும் சொல்லப்படுது. ராதாவுடைய சிறப்பான ராதா ராணியை வந்து பூஜிக்கக்கூடிய கோவில்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிருந்தாவனம், பர்சானா, அதற்கப்புறமா நிதிவனம். இந்த 3 இடத்துலையும் முக்கியமான இடங்கள். இந்த 3 இடத்துலையும் ராதா ராணியுடைய கோவில் வந்து அமைந்திருக்குது. இந்த முக்கியமான பண்டிகை வந்து என்ன கொண்டாடப்படுதுன்னா, இங்கே வந்து ராதாஷ்டமியும் கோகுலாஷ்டமியும் வந்து சிறப்பான பண்டிகையாக கொண்டாடப்படுது இந்த கோவில்கள்லாம் வந்து. நம்ம ராதையுடைய இறுதி காலகட்டத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதோடைய இறுதி நாட்கள் அது வந்து எங்கே பண்ண பார்த்தீங்கன்னா வந்து பூமியில் பிறந்திருந்தால் அனைத்துமே வந்து ஒரு நாள் வந்து இறைவனோட ஐக்கியமாக வேண்டது தான் நம்மளுடைய இது. அதே மாதிரி ராதா ராணியுடைய இந்த தெய்வீக அடையாளமாக விளங்கக்கூடிய ராதா ராணியும் அவங்களுடைய இறுதி நாட்கள் அவங்க மரணம் வந்து எப்பொழுது நிகழ்ந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, சில புராணங்கள் படி என்ன சொல்றதுன்னா, ராதா வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி நாட்கள் வந்து தனிமையிலையும் தியானத்திலையும் கிருஷ்ணரை வந்து நினைத்தபடியே தான் கழிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை. அவங்களுடைய இறுதி நாட்கள் அப்போ வந்து அவங்க வந்து கிருஷ்ணர் வந்து அவங்கள பிரிந்து மதுராவுக்கு சென்றதுலேருந்து ராதா வந்து ஒரு தடவை கூட அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணரை வந்து சந்தித்ததே கிடையாது. இறுதியாக வந்து கிருஷ்ணரை வந்து ராதை வந்து சந்திச்சிருப்பாங்க. அது எப்போ பார்த்தீங்கன்னா, அது ஒரு சில மறைவு கதை. இது வந்து சில குறிப்பிடப்படாத சில கதைகள் பற்றி எப்படின்னா, ராதா தன்னுடைய இறக்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ணரை சந்திச்சிருப்பாங்க. அதாவது துவாரகைக்கு சென்றிருப்பாங்க. அங்கே வந்து மிகவும் தள்ளாடின உடலோட ரொம்ப சோர்வாக உடல் நலம் குறைவாக வந்து கிருஷ்ணர் வந்து சந்திக்க போயிருப்பாங்க ராதா. அப்போ வந்து கிருஷ்ணருக்கு வந்து தெரியும் அது வர்றது ராதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து மிகவும் ஆனந்தமாக செலவழித்தது வந்து ராதை இடத்துல. அந்த ராதையை வந்து மிகவும் உடல் நல சோர்வோடையும் அந்த நிலையில் பார்த்ததும் அவரை அறியாமலே அவர் வந்து அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து பெருக்குது. ராதை வந்து அவங்க இருவரும் பேசிக்கொண்டே என்ன பண்ணுவாங்கன்னா, மத்திய பிருந்தாவனம், அதாவது அவங்க வந்து சிறு வயதில் செலவழித்த அந்த இடத்திற்கு வந்து போவாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா ராதா வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு கேள்வி இறுதியாக ஒரு வேண்டுகோள் வந்து கேட்பாங்க.
தனக்கு பிடித்தமான அந்த புல்லாங்குழல் இசைக்கிறபடி ராதை கிருஷ்ணர்கிட்ட ராதையோட இறுதி நாட்கள் குறித்த சில மர்மங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, சிலப்பதி, அதாவது ஆபத் புண்டரிகம் அப்படின்ற ஒரு குரு மரபுப்படி ராதா தன்னுடைய இறுதி நாளில் ஒரு அன்றாடமான ஒரு பெண்ணாக தான் அவங்க வாழ்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம விவர்த்தன புராணப்படி ராதை கேட்டடிக்காம அந்த குழல் இசைத்த உடனே ராதையுடைய பிரிவு ராதை மோட்சம் அடைந்து விடுவாங்க. திரும்பவும் கிருஷ்ணர் ராதையை தன்னுடைய ஆத்ம சக்தியாக அவங்களை ஏற்றுப்பாங்க. ஏற்றுப்பார். அதுக்கப்புறம் ராதா இறுதியாக இருந்த இடம் ராதா வனம் அப்படின்னு ஒரு வனம் இருக்குது. பர்சானா ராதா வனம் அப்படின்றது பர்சானாவில் ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடத்துல தான் ராதை தன்னுடைய உயிர் துறந்ததாக சொல்லப்படுது. ராதா மறைந்த பிறகு ஒரு ஒளி தோன்றி அந்த ஒளி தான் ராதா கிருஷ்ணனுடைய தெய்வீக உறவுக்கு ஒரு சின்னமாக அங்கே விளங்குறதாகவும் சொல்லப்படுது. இதில் இருந்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யாராக இருந்தாலும் இறைவன் மீது உண்மையான அன்பும் பக்தியும் நிறைந்திருந்தால் அவங்க இறைவனுடைய கலந்துடலாம், ஐக்கியம் அடையலாம் அப்படின்ற விததான் ராதா ராணியுடைய வாழ்க்கை விளக்குது. இதில் கிருஷ்ணர் பரமாத்மா, ராதை நம்மளை மாதிரி சாதாரண ஒரு மனித குலத்தில் பிறந்த ஒரு பெண். இதுதான் ராதா கிருஷ்ணரின் தெய்வீக பந்தம்.